இந்த படத்தை என்னதான் நம்ம பொம்மை படம்னு கலாய்ச்சாலும் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது வந்து பாகுபலிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2014ஆம் ஆண்டு வெளிவந்த கோச்சடையான் படத்தை பத்தி தான் பேச போறோம். நான் ஏன் இந்த படத்தை பத்தி 2026ல பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா மேம்படுத்தப்பட்டு கோச்சடையான் அப்படின்ற இந்த படத்தோட பேரை மாத்தி கோச்சடையான் ரீஇமேஜின் அப்படின்னு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ஏஐ வெர்ஷனோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை இப்பதான் பாக்குறேன். இந்த படத்தோட கதை சூப்பரா இருக்குது. ஏன் இந்த படத்தை 2014 ரஜினி அவர்களை நேரடியாவே வச்சு எடுத்துருக்கலாம். ஆனா ஏன் அவங்க வந்து மோஷன் கேப்சர் யூஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் ரஜினி அவர்கள் தான். அந்த டைம்ல ரஜினி அவர்கள்னால ஸ்டன் சீக்வன்ஸா இருக்கட்டும், சண்டை காட்சிகளா இருக்கட்டும், கண்டிப்பா 60 வயசு தாண்டி இருந்த நிலையில கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. ஆனா இந்த மோஷன் கேப்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அதை ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. ஆனாலும் சில பேருக்கு இந்த படம் பிடிக்காம போனதுக்கான காரணம் அதே மோஷன் கேப்சர் தான். இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னாலும் நம்ம ஆளுங்க பொம்மை படம் அப்படின்னு ஒரே பேச்சில் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த படத்தோட பிளஸை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட கதை வந்து ஒரு வரலாற்று புனைவு கதையா இருந்தாலும் கூட இந்த படத்தை இயக்கியிருக்கிற சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து அவங்களால எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு காட்ட முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக் வந்து இந்த படத்தை ஒருபடி மேலே கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லணும். அதுவும் இல்லாமல் நாகேஷ் அவர்களை காட்டப்பட்ட அந்த விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2014 ஒரு படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 12 வருஷத்துக்கு கழிச்சு 2026 ஏஐல ஓரளவு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த டீசரில் இதுவே 2050 காலகட்டங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் ரியலிஸ்டிக்காவே இந்த படத்தில் ரஜினி அவர்கள் நடிச்சா மாதிரியோ இல்லை எல்லா கதாபாத்திரங்களும் வரா மாதிரியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.